வணக்கம். நீங்கள் 5 months ப்ரெக்னென்சி ஸ்கேன் அதாவது அனாமலி ஸ்கேனுக்கு போகிறீங்க. அப்போது உங்கள் டாக்டர் அந்த குழந்தையோட ஸ்கேன் பார்த்துட்டு 20 வீக்ஸ் ஃபீட்டஸ் நார்மலாக இருக்குது, எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் அடுத்த லைன்லேயே அந்த ஃபீட்டஸோட ஹார்ட்டில் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஒரு வெள்ளையாக புள்ளி மாதிரி இருக்குது, மச்சம் மாதிரி இருக்குது, அதாவது எக்கோஜெனிக் இன்ட்ராகார்டியாக் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி குழந்தையோட ஹார்ட்டில் வெள்ளையாக புள்ளி இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன டாக்டர், என் குழந்தையோட ஹார்ட் ரொம்ப முக்கியமானதாச்சே, இப்போயே 5 மாதத்துலேயே ஹார்ட்டில் ஒரு வெள்ளை புள்ளி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு நான் என்ன பண்ணுறது, பின்னாடி ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நானும் அதே தான் சொல்கிறேன். எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹார்ட்டில் ஒரு சின்ன வெள்ளை புள்ளி இருக்குதுன்னு நாங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்தா நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஸோ 5 months அனாமலி ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட ஹார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, அந்த ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் பார்க்குறோம். 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கிள் பார்க்குறோம். அந்த வென்ட்ரிக்கிளில் வெள்ளையாக ஒரு புள்ளி ஒயிட் கலர் டாட் பார்க்குறோம். நம்ம அதை தான் எக்கோஜெனிக் இன்ட்ராகார்டியாக் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? அந்த வென்ட்ரிக்கிளில் ஒரு வெள்ளையான புள்ளி, அது ஒரு கால்சிஃபிகேஷன். ஸோ இது வர காரணம் என்ன? கரெக்டான தியரி இன்னும் ப்ரூவ் பண்ணல, பட் 3 ரீசன்ஸ் இதுக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கால்சியம் அப்படிங்கிற மினரல் அந்த வென்ட்ரிக்கிளில் இருக்கிற பாப்புலரி மசில் இருக்கு இல்லையா, அந்த மசிலில் டெபாசிட் ஆகுது. அந்த இடத்துல அதிகமான கால்சியம் டெபாசிட் ஆகும்போது அது வெள்ளையாக நமக்கு ஸ்கேனில் தெரியும். ஸோ அந்த வெள்ளையாக தெரியறது எப்படி வெள்ளையாக இருக்குன்னா, அந்த குழந்தையோட போன் இருக்கு இல்லையா, வெண்மையாக, அந்த போனுக்கு ஈக்குவலாக எக்கோஜெனிசிட்டியோட அந்த கால்சிஃபிகேஷன் அந்த ஹார்ட்டில் ஒரு புள்ளி மாதிரி பார்க்குறோம். இது எய்தர் ஒரு வென்ட்ரிக்கிளில் பார்க்கலாம், இல்லை 2 வென்ட்ரிக்கிளில் பார்க்கலாம், ஒரு ஃபோக்கஸாகவும் பார்க்கலாம், இல்லை மல்டிபிள் ஃபோக்கையாகவும் பார்க்கலாம். இது ஒரு தியரி. ரெண்டாவது தியரி என்னன்னா, அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த அம்மாவுக்கோ இன்ஃபெக்ஷன் ஏதாவது ப்ரெக்னென்சி பீரியடில் வந்திருந்தா, லைக் டாக்ஸோபிளாஸ்மா வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை சைட்டோமெகலோ வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருந்தா, அந்த ஹார்ட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஹீல் ஆகி ஃபைப்ரோசிஸ் மாதிரி ஆகும். அந்த ஃபைப்ரோசிஸ் அதனாலையும் வெள்ளையாக தெரியலாம். இது ரெண்டாவது ரீசன். மூணாவது தியரி என்னன்னா, அந்த ஹார்ட்டுக்கு அந்த கால்சிஃபிகேஷன் பார்க்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிற இடத்துல அந்த ரத்த ஓட்டம் குறைந்து அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அந்த இடத்துல அது பின்னாடி ஆறும்போது அது வெள்ளையாக புள்ளி மாதிரி தெரியலாம். ஸோ இதெல்லாம் தான் 3 காரணங்களாக சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இந்த வெள்ளையாக புள்ளி இருப்பதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாக பாதிப்பு இல்லை. அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, குழந்தையோட வளர்ச்சியிலும் எந்த பாதிப்பும் கிடையாது, டெலிவரி ஆன பிறகும் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்க போவது இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், எந்த பாதிப்புமே இருக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் டாக்டர் நீங்கள் ரிப்போர்ட்டில் இந்த எக்கோஜெனிக் கார்டியாக் ஃபோக்கஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, எதுக்காக வெள்ளை புள்ளி இருக்குன்னு எங்களை பயம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் கேட்கலாம். என்ன ரீசன்னா, லைக் ஃபியூ இயர்ஸ் பேக், லைக் சே 15 to 20 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவுன் சிண்ட்ரோம் ஃபீட்டஸ், டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற அந்த குழந்தைங்களோட ஹார்ட்டில் தான் இந்த மாதிரி எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் நாளாக நாங்கள் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஏஷியன் உமனில், மோஸ்ட்லி சவுத் ஏஷியன் உமனில் ப்ரெக்னென்சி பீரியடில் பார்த்தா நிறைய பெண்களுக்கு இந்த ஃபீட்டஸ்க்கு ஹார்ட்டில் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். எவ்வளோ இன்சிடென்ட் சொல்லலாம்னா, லைக் 3 to 5% ஆஃப் ஃபீட்டஸஸில் இந்த மாதிரி ஹார்ட்டில் வெள்ளையான புள்ளியை நாங்கள் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 ப்ரெக்னென்சி ஸ்கேன் பண்ணால் அட்லீஸ்ட் 1 to 2 ஃபீட்டஸஸில் அந்த எக்கோஜெனிக் ஃபோக்கையை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு நார்மல் வேரியேஷன். இந்த ஹார்ட்டில் அந்த பாப்புலரி மசிலில் இருக்கிற ஒரு கால்சிஃபிகேஷன் நார்மல் வேரியேஷன். இது ப்ரெக்னென்சியில் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்புமே கொடுக்காது, ஹார்ட்டில் எந்த டிஃபெக்டும் இது வர செய்யாது. இந்த கால்சிஃபிகேஷன் நீங்கள் கேட்கலாம், இந்த கால்சிஃபிகேஷன் மறைஞ்சிருமா டாக்டர், எவ்வளோ நாளில் மறையும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த கால்சிஃபிகேஷன் 1 3rd ட்ரைமஸ்டர் வரும்போது அது மறையலாம், அல்லது டெலிவரிக்கு பின்னாடியும் அது மறைஞ்சிடலாம். இதை நம்ம ஃபாலோஅப் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஃபாலோஅப் ஸ்கேன் தேவையில்லை. பட் நீங்கள் லைக் 5 months ஸ்கேனுக்கு அப்புறம் 7th month 8th month ஸ்கேன்லாம் போகும்போது உங்கள் ஸ்கேன் டாக்டர் இப்போ ப்ரீவியஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு அந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்னு அவங்க சும்மா அசஸ் பண்ணிடுவாங்க. அண்ட்
கூட ஏதாவது வேறு ஏதாவது அனாமலிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் வந்து 5 monthsல மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் ஹார்ட்டில் இருக்கிறது ஐசோலேட்டடாக, அதாவது அந்த ஒரு ஃபைண்டிங் மட்டும் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது கூடவே வேறு ஃபைண்டிங்ஸ் லைக் அதை நாங்கள் சாஃப்ட் மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் மார்க்கர்ஸ் ஃபார் குரோமோசோமல் அனாமலிஸ். இந்த மாதிரி 1-2 ஃபைண்டிங்ஸ் சேர்ந்து வரும்போது தான் நம்ம பயப்படணும். பட் ஒரே ஒரு ஐசோலேட்டட் எக்கோஜெனிக் கார்டியாக் ஃபோக்கஸ்க்கு பயப்பட வேண்டாம் நீங்கள். அதனால் ஹார்ட்டில் வந்து வெள்ளையாக புள்ளி இருக்குது உங்கள் டாக்டர் ஸ்கேனில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ப்ரெக்னென்சி நார்மலாக தான் இருக்கும், அந்த ஃபீட்டஸ் நார்மலாக இருக்கும். வேறு ஏதாவது அசோசியேட் அனாமலிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து எக்கோ பண்ண சொல்லி கேட்பாங்க. டெலிவரிக்கு அப்புறமும் எக்கோ பண்ணிக்கலாம். இப்போ டவுன் சிண்ட்ரோம் ரூல் அவுட் பண்ணுறது நம்ம என்டி ஸ்கேன் 12 weeksலேயே பண்ணுவோம். அப்பயே வந்து அந்த நியூக்கல் திக்னஸ் டிரான்ஸ்லூசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டவுன் சிண்ட்ரோம்க்கு டபுள் மார்க்கர் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கிளினிக்கலாக டாக்டர்ஸே வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மற்ற இன்வேசிவ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. லைக் ஆம்பியோசென்டசிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி குரோமோசோமல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹார்ட்டில் வந்து ஐசோலேட்டட் இன்ட்ராகார்டியா எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹார்ட்டில் மட்டும் ஒரு வெள்ளை புள்ளி, பட் அந்த ஃபீட்டஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லா ஆர்கனும் நார்மலாக இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் திஸ் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்தா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இதே மாதிரி ஐசோலேட்டட் ஃபைண்டிங் மட்டும் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.